இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்ததி சந்ததியாக வழி வழியாக ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறாருங்க. ஏன்னா ஆபிரகாம் ஆராதித்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். ஆபிரகாமின் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருந்ததான அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமோட வீட்டில் இருந்ததான அவருடைய எலியேசர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது மாத்திரம் இல்லாம லோத்தின் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். ஈசாக்கின் வாழ்க்கையிலும் கூட அவர் சென்ற இடமெல்லாம், அவர் துறவு வெட்டின இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் தங்கியிருந்தது. பஞ்ச காலத்திலும் விதை விதித்த ஈசாக்கை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தின தேவ ஆவியானவர் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அபிமெலேக்கே ஆச்சரியப்படும்படியாக அந்த இடத்தை விட்டு போகும்படியாக சொன்னபோது சமாதானத்தோடு அந்த இடத்திலிருந்து சென்ற ஈசாக்கை போல யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவர் நிமித்தமாக லாபான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படியாக சந்ததி சந்ததியாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்த அதே தேவனைத்தான் நாமளும் இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம மூலியமாக நம்மளுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? நம்ம தங்கி இருக்கிறதான பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிற தேவன் நாம மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாருங்க. இதுவரையிலுமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமே. ஆனா இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்தது போல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம சுதந்திரிக்கும்படியாக அவரிடத்துல அர்ப்பணித்து நாம ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்கும் கொடுக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்திலே நாங்களும் நிலை நிற்கும்படியாக ஆண்டவரே எங்கள் மூலியமாக எங்கள் சகோதர சகோதரிகள், இனஜன பந்துக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மூலியமாக அநேகருக்கு அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இவர்கள் வழிபட்ட அதே தேவனை நாங்களும் வழிபடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு அப்பா நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்களே. அவர்கள் மூலியமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்களே. அவர்கள் மூலியமாக அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இழந்ததை கர்த்தர் நீங்க திரும்ப கொடுத்து ஆசீர்வதிங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.